திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட புறவழி சாலையில் திருக்கோவிலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை ஆபத்தான முறையில் இயக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடையும் வகையில் அந்த இளைஞர் ஒருபுறமாக அமர்ந்து கொண்டு செல்போனை பயன்படுத்தியபடி இருசக்கர வாகனத்தை இயக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை முந்திச் செல்லவும் அருகில் செல்லவும் மற்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் ஸ்டண்ட் செய்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்தும் வழக்கு பதிவு செய்தும் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இருந்தபோதிலும் சில இளைஞர்கள் சாலை பாதுகாப்பு விதிகளை அலட்சியப்படுத்தி ஆபத்தான முறையில் வாகனங்களை இயக்கி வருவது தொடர்கிறது. இந்த நிலையில் திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஒருபுறமாக அமர்ந்து கால் மீது கால் போட்டுக்கொண்டு செல்போனை இயக்கியபடி சாலையில் பயணித்துள்ளார். ஸ்டைலாக வாகனம் ஓட்டுவதாக நினைத்து அவர் செய்த இந்த செயல் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு கடும் இடையூறும் அச்சுறுத்தலும் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் எந்த நேரத்திலும் விபத்து ஏற்படக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை தேசிய நெடுஞ்சாலையில் இவ்வாறு அலட்சியமாக இருசக்கர வாகனத்தை இயக்கிச் சென்ற அந்த இளைஞரை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். குறிப்பாக அதிக வாகன போக்குவரத்து காணப்படும் சாலையில் பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் இன்றி செல்போன் பயன்படுத்தியபடி வாகனம் ஓட்டியது சமூக வலைதளங்களிலும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தை சிலர் தங்களது செல்போன்களில் பதிவு செய்து இணையத்தில் பகிர்ந்ததால் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. சாலை பாதுகாப்பு விதிகளை மீறி ஆபத்தான முறையில் வாகனம் இயக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடாமல் தங்களது உயிரையும் மற்றவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர்.